அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு வாகன பழுது சேனல். இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, KTM 390. ஸோ நம்ம KTM பைக் வந்து பார்க்குறது இல்லை. ஸோ ஒரு அவசர சூழ்நிலை காரணமாக நம்ம ஒர்க் ஷாப் பக்கத்துலேயே வந்து இந்த வண்டி வந்து ஜாமான் நின்றுச்சு. என்னன்னு பார்த்தப்ப செயின் கலண்டுருச்சு. நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் வந்துருப்பார் உள்ள, டக்குன்னு செயின் கலண்டுருச்சு. நம்மளும் அந்த செயின் கவர்லாம் கழட்டி பார்த்தோம். உள்ளே பார்த்தீங்கன்னா இடியாப்ப சிக்கல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. செயின் வந்து கலண்டு உள்ளே சிக்கிடுச்சு அந்த ஃப்ரண்ட் டீத்தில். ஸோ அந்த பைக் ஓனர்கிட்ட நம்ம கேட்டோம் என்னான்னு சொல்லிட்டு. கேட்டப்போ நான் ஒரு 5-6 மாதமாக வந்து பைக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணவே இல்லை. இன்றைக்கி தான் எடுத்துகிட்டு ஒரு அவசரமாக வந்தேன். வந்த இடத்துல அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னார். அந்த செயினில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரேவும் அடிக்கலை, ஏதோ ஒரு ஆயில் எதுவுமே வந்து அவங்க வந்து ஃபில் பண்ணலை, அப்படியே வந்து ரன் பண்ணியிருக்காரு. ஸோ செயின் ஸ்ப்ரைட்டுமே வந்து லூஸாக இருந்திருக்கு, எதுவுமே டைட் பண்ணாமல் அப்படியே வச்சு ரன் பண்ணியிருந்திருக்காரு. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அவங்க வந்து வண்டியை ரன் பண்ணியிருக்காரு. அப்படியே அந்த ஃப்ரண்ட் கவரை வந்து நம்ம கலட்டி பார்த்தப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் அவங்களுக்கு தெரியும் இப்படி வந்து சிக்கியிருக்கு பாருங்க, இடியாப்ப சிக்கல் மாதிரி. இதை வந்து எடுக்கிறதுக்கு நாங்கள் ரொம்பவுமே வந்து சிரமப்பட்டு தான் வந்து இதை எடுத்தோம். சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் சர்வீஸ் பண்ணியிருக்காரு. பட் வந்து செயின் எதுவுமே வந்து டைட் பண்ணாமல் தான் வச்சுருந்துருக்காரு. செயின் ஸ்ப்ரேவும் வந்து அதில் வந்து ஃபில் பண்ணலை, அப்படியே வந்து ரன் பண்ணியிருக்காரு. ஃபாஸ்ட்டாக வந்த காரணத்தினால அந்த செயின் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ புதுசாக வந்து மாட்ட வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. பட் வந்து இப்போ எனக்கு அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு மாறி மட்டும் கொடுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ நம்ம கழட்டிட்டு அதை ரொம்ப கஷ்டப்பட்டு அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபிட் பண்ணி கொடுத்தோம். எப்போதுமே இந்த மாதிரி ஒரு ஹை சிசி பைக்கில் வந்து கரெக்டாக வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறது வந்து நல்லது. பட் அந்த செயின் ஸ்ப்ரைட் ப்ரைஸ்லாம் கேட்டோம். அவர் கொஞ்சம் மனசுக்கிட்டு சொன்னார், ரொம்ப ப்ரைஸ் ஜாஸ்தி அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி வந்து ஒரு மதுரையில் தான் இருக்கார், பட் தூத்துக்குடியில் போய் சர்வீஸ் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். எடுக்கிறதுக்கு ரொம்பவுமே வந்து சிரமப்பட்டோம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு ஏற்ற டூல்ஸ் வந்து நம்மகிட்ட கிடையாது. நம்ம வந்து பல்சர் 150 அந்த ஒரு ரேஞ்சில் மட்டும் தான் பார்ப்போம். 100cc அந்த ஒரு ரேஞ்சில் பார்க்குறதுனால KTM நம்ம பார்க்குறது இல்லை. ஃபஸ்ட் டைம் நம்மகிட்ட வந்திருக்கு, ரொம்ப அர்ஜென்ட்டுன்றனால நம்ம பார்த்தோம், ஹெல்ப் பண்ணி கொடுத்தோம். ஸோ கஷ்டப்பட்டு தான் எடுத்தோம். நீ ஹை சிசி பைக்காக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன பைக்காக இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா பைக்குன்றது வந்து இன்றைக்கி ஒரு அத்தியாவசியமான ஒரு பொருளாயிருச்சு. பைக்கோட ஓனர் பார்த்திங்கன்னா நிறையா அதர் மாவட்டங்கள், அதர் டிஸ்ட்ரிக்ட் வந்து நிறையா பைக்லேயே வந்து போகிறதா வந்து சொல்கிறாரு. மெடிக்கல் ஃபீல்டில் இருப்பார் போல், அதர் டிஸ்ட்ரிக்ட் நிறையா போகிறதா வந்து சொல்கிறாரு. ஸோ கரெக்டாக வண்டியை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ எப்படி கழட்டி மாட்டலான்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். மீண்டும் மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.